எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் என்றாலே அறிவின் களஞ்சியம் என்று சொல்ல வேண்டும். இவர்களின் பேச்சு ஒரு மந்திரம் போல கேட்பவர்களை கட்டி போடும் சக்தி உடையது. ஒரு சாதாரண விஷயத்தையே ராஜ கதை போல மாற்றி பேசும் திறமை இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த வரம். எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தங்கள் புத்திசாலித்தனத்தாலும் சொல் வல்லமையாலும் அந்த இடத்தின் மையமாக மாறிவிடுவார்கள். மனிதர்களின் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் நடந்து கொள்வதில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னாலும் அது மிகைப்படுத்தல் அல்ல. அறிவும் நகைச்சுவையும் வேகமான சிந்தனையும் கலந்து உருவான ஒரு அற்புதமான கலவையே மிதுனம் ராசி மனிதர்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒளி வீசும் விளக்கை போல திகழ்வார்கள். இவர்களின் முகத்தில் இருக்கும் சுறுசுறுப்பும் கண்களில் இருக்கும் சிந்தனையின் ஜொலிப்பும் மற்றவர்களை உடனே ஈர்க்கும். பெரிய பிரச்சனைகளையே சின்னதாக மாற்றும் சிந்தனை திறன் இவர்களிடம் உள்ளது. கடினமான விஷயங்களை எளிமையாக விளக்குவது, சிக்கலான சூழ்நிலைகளை சிரிப்புடன் சமாளிப்பது, எல்லாவற்றையும் வேகமாக புரிந்து கொள்வது, இவையெல்லாம் மிதுனம் ராசிக்காரர்களின் இயல்பான குணங்கள். நான் முடியாது என்று சொல்ல தெரியாதவர்கள், நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி தைரியமாக களத்தில் இறங்குபவர்கள். அறிவின் ராஜாக்கள், பேச்சின் மனிதர்கள், சிந்தனையின் மாமன்னர்கள் என்று மிதுனம் ராசிக்காரர்களை புகழ்ந்தால் கூட அது போதாது. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை எப்போதும் இயக்கத்திலேயே இருக்கும். ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான வாழ்க்கையில் சிக்கிக் கொள்வது இவர்களுக்கு விருப்பமில்லை. புதிய அனுபவங்கள், புதிய மனிதர்கள், புதிய வேலைகள், இவையெல்லாம் இவர்களை உயிரோடு வைத்திருக்கும் மூச்சு போல. காலையில் ஒரு எண்ணம், மாலையில் வேறொரு எண்ணம் என்று இவர்களின் மனம் தொடர்ந்து பயணம் செய்யும். வாழ்க்கையை சலிப்பாக மாற்றிக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய கதை போல வாழ முயற்சிப்பார்கள். வேலை என்றாலும் குடும்பம் என்றாலும் நட்பு என்றாலும் எங்கும் சுறுசுறுப்பும் சிந்தனையும் கலந்திருக்கும். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது சுமை அல்ல, அது ஒரு சுவாரஸ்யமான பயணம். மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சமநிலையை தேடுபவர்கள். சில நேரங்களில் மனம் வேகமாக ஓடும், சில நேரங்களில் தனிமையை விரும்பும். இதனால் இவர்களின் வாழ்க்கை முறை ஏற்றத்தாழ்வுகளுடன் இருக்கும். ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளே இவர்களை வலிமையானவர்களாக மாற்றும். குடும்பத்தில் இருந்தாலும் சமூகத்தில் இருந்தாலும் தங்களின் அறிவையும் அனுபவத்தையும் பகிர விரும்புவார்கள். நண்பர்களுடன் உரையாடுவது, புத்தகம் படிப்பது, செய்திகளை அறிந்து கொள்வது, புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்வது, இவை இவர்களின் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஒரே விஷயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் பல திசைகளில் தங்கள் வாழ்க்கையை வளர்க்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு. அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்கள் முயற்சியுடன் இணைந்தே செயல்படும். சும்மா உட்கார்ந்தால் அதிர்ஷ்டம் வராது, ஆனால் முயற்சி செய்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். பேசும் திறன், எழுதும் திறன், கணக்கிடும் திறன், திட்டமிடும் திறன் ஆகியவை இவர்களுக்கு ராஜயோகத்தின் கதவுகளை திறக்கும் சாவிகளாகவே இருக்கும். குறிப்பாக தொழில், வியாபாரம், கல்வி, தகவல் தொடர்பு, மீடியா போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். இவர்களின் ராஜயோகம் ஒரே நாளில் வந்துவிடாது, ஆனால் மெதுவாக படிப்படியாக உறுதியான அடிப்படையுடன் உருவாகும் ராஜயோகம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது அதிகாரம், அறிவு, செல்வம் என்ற மூன்றின் சேர்க்கையாகவே அமையும். முதலில் அறிவால் பெயர் வரும், அதன் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இளம் வயதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் வயது கூட கூட அவர்களின் அதிர்ஷ்டம் பெருகும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்து பொருளாதார உயர்வு, சமூக மரியாதை, குடும்பத்தில் செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும். இவர்களின் ராஜயோகம் வெளிப்படையான ஆடம்பரமாக இல்லாமல் நிலையான வாழ்க்கை, மதிப்புள்ள பதவி, அறிவுக்கான மரியாதை என்ற வடிவில் வெளிப்படும். அதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் நான் வீணாக வாழ்வதில்லை என்று பெருமையுடன் சொல்லக்கூடிய நிலைக்கு வருவார்கள். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியவை எல்லாம் நடக்கும் காலகட்டம், அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். பெரிய பெரிய பிரச்சனைகள் ஓயும். மனதிடம் ஒன்றாக நன்றாகவும் இருக்கும். புதிய விஷயங்கள், முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு. ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வது, ஆலயங்கள் கட்டுவது, ஆலயத்திற்கு நிலம் கொடுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த ஊரில் உள்ள சொந்த கிராமங்களில் உள்ள கோயிலுக்கு சென்று வரும் யோகங்கள் உண்டு. தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வரும் யோகங்கள் உண்டாகும். ஆண் குழந்தைகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். வாரிசு தொடர்பான புண்ணியங்கள் வந்து சேரும். புதிய விஷயங்களில் நின்று ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு, தூரதேச பிரயாணம், வெளிநாட்டில் செட்டில் ஆவது, வேலை கிடைப்பது போன்றவை உண்டாகும். இந்த மாதம் முழுக்க பணவரவு உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும்.
வேலையில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. எல்லா விஷயங்களும் நன்றாக இருந்தாலும் வேலையில் கவனச்சிதறல், பாதிப்புகள், இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான யோகங்கள் உண்டாகும். சந்தோஷம் 90%, பொருளாதார ஏற்றம் 60% நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். அற்புதமான காலகட்டம் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலையில் அதீத கவனம் செலுத்துவதும் நல்லது. இல்லை என்றால் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். மற்றபடி யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அருகில் இருக்கும் கிருஷ்ணர் பெருமாள் கோவில்களுக்கு சென்று துளசி தீர்த்தம் குடித்து வருவது நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மிதுன ராசியின் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய ராஜயோகம் உருவாகிறது. இதனால் அதிர்ஷ்டம் முழுமையாக ஆதரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் திறக்கும். நீண்ட காலமாக நிறைவேறாத வேலைகள் வெற்றிகரமாக முடியும். மாணவர்கள் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் அல்லது வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் சாதகமாக அமையும். இதன் மூலம் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயர்வடையும். ஏனென்றால் புதனை ஆளும் கிரகமாக கொண்ட மிதுன ராசியினருக்கு இந்த புதன் கிரகத்தின் எழுச்சி நிலை பல்துறை வெற்றிகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக கல்வி மற்றும் கற்பித்தல் சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வருவதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் வெற்றி காண்பார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பினையும் பெறுவார்கள். அதிலும் முக்கியமாக காற்று ராசிகளான மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் அறிவுசார் ஆளுமை கொண்டவர்கள். அவர்கள் ஒற்றுமையான மற்றும் மகிழ்ச்சியான திருமண பந்தத்தை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கிடையே இருக்கும் இணக்கம் ஒப்பிட முடியாதது. ஏனென்றால் அவர்கள் முடிவில்லா விவாதங்களில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் புரிதலை உருவாக்குகிறார்கள். மிதுன ராசிக்காரர்களின் தகவலமைப்பு திறனும் சமநிலையும் நல்லிணக்கத்திற்கான துலாம் ராசியினரின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது. ஒரு தம்பதியாக அவர்கள் அறிவுபூர்வமாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நிறைவான ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். மேலும் சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். அவ்வப்போது எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறக்கூடும். நிதி நிலைமை மேம்படும். தனிப்பட்ட முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகள் கிடைக்கும். தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். ரிஸ்க் மூலம் எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறுவீர்கள். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபத்தால் பணம் குவியும். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் உங்களை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாதவை பற்றி பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேருந்துகள், ரயில்வேக்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கும் உணவுகளை சாப்பிடுவது, தேவையில்லாதவற்றை பற்றி பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் மிக மிக நல்லது. பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. நிறைய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். நீங்கள் செய்யும் காரியங்களில் எல்லாம் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காரிய சித்தி மாலை விநாயகர் வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோர் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவகிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதீத இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், ஹீமோகுளோபின், ஹார்மோனன்ஸ் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. மிதுன ராசியினருக்கு திடீரென வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும். உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்க வேண்டும். வம்பை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பதும் நல்லது. எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் உண்டாகும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் தேவை. மேல் அதிகாரிகளுடன் பணியாற்றுபவர்களிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அரசு துறை, அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் நல்லது. சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதுடன் தொடர்பில்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகள், துணை விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் ஏற்றங்கள் காணப்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் நவ பஞ்சம ராஜயோகத்தால் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை தேடி வரும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும். புதிய ஆர்டர்களை பெறுவார்கள். நல்ல நிதி நன்மைகளை பெறக்கூடும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மேலும் முதியோருக்கு சேவை செய்வதும் தர்ம காரியங்களுக்காக பணம் செலவழிப்பதும் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சிகளை தரும். சொத்து சம்பந்தமான தகராறுகள் உயர் அதிகாரிகளின் ஆசியுடன் தீர்க்கப்படும். அதாவது உங்களுக்கு நெருக்கமான ஒருவருக்கு உதவ நினைப்பீர்கள். நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நேரத்தையும் பணத்தையும் அத்தியாவசியமான விஷயங்களில் மட்டும்
கவனம் செலுத்துங்கள். மேலும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியில் உண்டாகும் இந்த சுபயோகம் மிதுன ராசி கொண்டவர்களின் அதிர்ஷ்ட வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் பல்துறை வெற்றிகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பல கிடைக்கும். தொழில்முறை பயணங்கள் பல செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அதாவது வீட்டில் உள்ள இளையவர்களின் திருமண காரியங்கள் கைகூடும். விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இதன் விளைவாக உங்கள் சேமிப்புகளை இழக்க வேண்டி இருக்கும். கவலை வேண்டாம், உங்கள் செலவுகளை சமாளிக்க போதுமான வருமானம் கிடைக்கும். தொழில் வெற்றி, வியாபாரத்தில் வளர்ச்சி போன்ற விஷயங்கள் உங்கள் முயற்சிகளை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகும். விரைவில் உங்கள் விருப்பமான பணிகளை தொடங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் ஆன்மீகத்துடன் தொடர்புடைய தொழில் செய்யும் வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்ப உறவுடன் இணைந்து ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் காணப்படுகிறது. காதல் வாழ்க்கையில் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் வாய்ப்பும் காணப்படுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உதயம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் நேர்மறையான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் இயற்கையான வசீகரமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுக்கிரனின் இந்த மாற்றம் சொத்து, வாகனங்கள் மற்றும் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் மூலம் ஆடம்பர வாழ்க்கைகளை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த காலம் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். மூதாதையர் சொத்துக்கள் கைக்கு வருவதுடன் மற்றும் கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உள்ளது. அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும். இது அவர்களின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் மற்றும் அவர்களின் சேமிப்புகள் அதிகரிக்கும். இந்த நேர்மறையான மாற்றங்கள் நீண்ட கால லட்சியங்களை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவும். அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசினால் உங்கள் துணை மகிழ்ச்சியாக இருப்பார். பண விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். காதல் உறவுகளில் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பது முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் உறவில் அமைதிகளையும் புரிதலையும் பராமரிப்பது இந்த மாதத்தில் மிக முக்கியமானது. திருமணமான பெண்களுக்கு ஒரு சிறப்பு மாதமாக இருக்கலாம். ஒரு உறவில் உங்கள் துணைக்கு தனிப்பட்ட இடத்தை வழங்குவது அவசியம். உங்கள் துணையிடம் கடுமையாகவோ அல்லது இது விஷயங்களை மோசமாக்கி சூழ்நிலையை சிக்கலாக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படலாம். கோபம் அல்லது எரிச்சல் குடும்ப சூழலை பாதிக்கலாம். செயலில் பொறுமையை கடைபிடிக்கவும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனக்குறைவை தவிர்ப்பதும் முக்கியம். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறுவனம் அல்லது வணிகம் எந்த இழப்புகளையும் சந்திக்காமல் இருக்க நிதி அம்சங்களிலும் கவனம் செலுத்துங்கள். குழு கூட்டங்களில் உங்கள் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்வைப்பது உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். பணி விலகல் அறிவிப்பு காலத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலைக்கான அழைப்பு வரலாம். புதிய வணிக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மூத்த அதிகாரிகள் உங்கள் அணுகுமுறை அல்லது பணி நெறிமுறையை கேள்வி கேட்கலாம். விளக்க காட்சி தொடர்பான பணிகளும் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். மேலும் குடும்பத்திற்குள் சொத்து அல்லது நிதி குறித்து விவாதிப்பதை தவிர்க்கவும். இது உடன்பிறப்புகளுடன் மோதலுக்கு வழிவகுக்கும். இது பங்குச் சந்தையில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய உங்களை ஊக்குவிக்கலாம். இந்த மாதத்தில் வணிகர்களுக்கு ஒரு நல்ல நாள். உங்கள் பணத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும். ஒரு நண்பருடன் இருந்த நிதி பிரச்சனை தீர்க்கப்படும். தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாண்மைகள் மூலம் கணிசமான நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சில முதியவர்களுக்கு நாளின் பிற்பகுதியில் சிறுநீரகம் அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். சிலருக்கு தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். வழக்கமான வழக்கத்தை பராமரிப்பதும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் மிக மிக நல்லது. இது ஒரு புறம் இருந்தாலும் மிதுனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். பணம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நடக்கும் யோகங்கள் உண்டு. மனம், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். குரு பார்வையில் சுக்கிரன் புதன் அமர்ந்திருக்கிறது. வண்டி வாகனம் வாங்கும் யோகங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம், பெரிய மனிதர்களை சந்திக்கும் யோகங்கள் உண்டாகும். பெயர், புகழ், பாராட்டு, சான்றிதழ் பெறும் யோகங்கள் உண்டாகும். திருமணவரன் அமையும். திருமண யோகம் உண்டாகும். நிறைய நட்பு வட்டாரங்களை சென்று பார்ப்பது, இன்ப சுற்றுலா செல்லும் யோகங்கள் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் கால், பாதம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வீட்டில் உள்ளவர்களுக்கு சர்ஜரி நடப்பதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆவணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் உள்ளது. பிள்ளைகள், பேரங்குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குடும்பத்துடன் சுப காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய தொடர்புகளை தவிர்ப்பதும் நல்லது. நடுக்கம், இரத்த அழுத்தம், தலை சுற்றம் போன்றவற்றில் கவனம் தேவை. வாகனங்களை ஓட்டும் போது விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரிடமும் எந்த பிரச்சனைக்கும் செல்லாமல் இணக்கமாக இருப்பதும் நல்லது. துணை, உறவினர்கள், பிள்ளைகள், பூர்வீகத்தில் இருக்கும் சொத்து பிரச்சனை போன்றவை நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். செல்வாக்குகள் கூடும். துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும். துணையின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரியன் பெயர்ச்சியின் தாக்கத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் முக்கிய முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பங்குச்சந்தை முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை தரலாம். மேலும் சுய தொழில் செய்பவர்கள் தொழிலை சர்வதேச தளத்தில் விரிவுபடுத்த வாய்ப்பை பெறுவார்கள். ஜவுளி தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் நிலையாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இன்று சந்திக்கும் புதிய மனிதர்கள் முக்கிய முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்குவார்கள். பொருளாதார நிலை உயர்ந்து விருப்பமான பொருட்களை வாங்கும் சூழல் கிடைக்கும். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை ஒரு கவிதை போலவும் சில நேரங்களில் ஒரு புதிர் போலவும் இருக்கும். இவர்கள் காதலில் விழுந்தால் அந்த காதலை வார்த்தைகளால் அலங்கரிப்பார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையே 100 விதமாக சொல்லும் திறன் இவர்களுக்கு உண்டு. பேசி பேசி காதலை வளர்ப்பவர்கள். காதலில் இருப்பவரை மனதாலும் அறிவாலும் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களின் மனம் வேகமாக ஓடும் என்பதால் சில நேரங்களில் காதலின் நிலைத்தன்மை குறையலாம். இன்று மிகுந்த பாசம், நாளை சிறிய சந்தேகம் என்று மனநிலை மாறக்கூடும். இருந்தாலும் உண்மையாக நேசித்தால் அந்த உறவை அறிவால் காப்பாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது சுமையல்ல, அது வாழ்க்கையை இனிமையாக்கும் ஒரு கலையாக இருக்கும். திருமணத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் பேசும் துணையை விரும்புவார்கள். அமைதியாக இருப்பவரை விட கருத்துக்களை பகிரக்கூடிய, சிரிக்க வைக்கும், புதிய விஷயங்களை சொல்லும் துணையே இவர்களுக்கு பிடிக்கும். குடும்பத்தில் ஒரே மாதிரி சலிப்பான சூழ்நிலை இருந்தால் இவர்களுக்கு மனம் சோர்ந்துவிடும். அதனால் வீட்டில் சிரிப்பு, உரையாடல், அறிவு பகிர்வு இருந்தால் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். சில நேரங்களில் இவர்களின் வார்த்தைகள் துணையின் மனதை புண்படுத்தக்கூடும். ஆனால் அதே வார்த்தைகளால் தான் சமாதானமும் செய்வார்கள். பேசி பேசி பிரச்சனைகளை தீர்க்கும் குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கே உரியது. சரியான புரிதல் இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் இனிமையாகவே நிலைக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் பணயோகம் அவர்களின் அறிவிலிருந்தே உருவாகிறது. இவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கவில்லை என்றாலும் தங்களுடைய மூளை சொத்தால் செல்வம் சேர்ப்பார்கள். எழுதுதல், பேசுதல், வியாபாரம், தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, பயிற்சி, ஆலோசனை போன்ற துறைகளில் பணம் வரும். ஒரே வருமானத்தில் நின்று விடாமல் பல வழிகளில் பணம் வரச் செய்யும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளும் இருக்கலாம். இன்று சம்பாதிப்பதை நாளையே அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் வரும். பணத்தை சேமிக்க தொடங்கினால் இவர்களின் செல்வ யோகம் பல மடங்கு அதிகரிக்கும். சிறு தொகை பெரிய தொகையாக மாறும் யோகம் இவர்களுக்கே உரியது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இளமை பருவம் சோதனைகளோடு இருக்கும். ஆனால் வயது கூட கூட பண விஷயத்தில் தெளிவு வரும். 30 வயதுக்கு பிறகு இவர்களின் பணநிலை நிலைத்தன்மை பெறும். புதிய வேலை, புதிய தொழில், வெளிநாட்டு வாய்ப்பு, பெரிய நிறுவனங்களின் பதவி போன்றவை வர வாய்ப்புகள் அதிகம். தங்களுடைய அறிவை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் வீட்டு மனை, வாகனம், சொத்து சேர்க்கும் யோகம் உருவாகும். இவர்களின் செல்வம் ஒரே நாளில் வராது, ஆனால் அடுக்கடுக்காக சேரும். அந்த வகையில் இவர்களின் பண யோகம் நிலையான செல்வம் என்ற பெயரை பெறும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து மனதின் நிலைத்தன்மை இல்லாமை. ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் பல விஷயங்களில் குதித்து எதையும் முழுமையாக முடிக்காமல் விடுவதுதான் இவர்களின் முக்கிய குறை. அதனால் நல்ல வாய்ப்புகள் கையில் வந்தும் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் போகும் ஆபத்து உண்டு. மேலும் பேசும் திறன் அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகள் பகைகளை உருவாக்கலாம். நம்பிக்கைகளை அதிகமாக கொடுத்து ஏமாறும் சூழ்நிலையும் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், வேலைக்காரர்கள் ஆகியோரிடம் அளவுக்கு மீறி நம்பிக்கை வைத்தால் அது பின்னால் பெரிய சிக்கலாக மாறும். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை முடிவு செய்து பிடித்து கொண்டால் எந்த ஆபத்தும் அவர்களை எளிதில் தொட்டு பார்க்க முடியாது. முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் 2 முறை யோசித்து எடுத்தால் நஷ்டம் தவிர்க்கப்படும். பேசுவதற்கு முன் ஒரு வினாடி நினைத்து பேசுவது இவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. மேலும் பண விஷயத்தில் யாரையும் முழுமையாக நம்பாமல் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதாரத்தோடும் செயல்பட்டால் ஏமாற்றம் வராது. மனதை ஒரே திசையில் செலுத்த கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை பாதை நேராகி விடும். மேலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்பது பயத்தை நீக்கும் வழி அல்ல, அது மனதை நிலைப்படுத்தும் வழி. தினமும் காலையில் சூரியனை நோக்கி நின்று மனதுக்குள் நன்றி செலுத்துவது நல்ல மாற்றத்தை தரும். வாரத்தில் ஒரு நாள் மௌனம் கடைபிடிப்பது இவர்களின் பேச்சால் வரும் பிரச்சனைகளை குறைக்கும்.
பச்சை நிறத்தை வாழ்க்கையில் அதிகம் சேர்த்துக் கொள்வது மன அமைதிகளை தரும். எழுதும் பழக்கம், குறிப்புகள் எழுதுதல், தினசரி திட்டமிடுதல் ஆகியவை இவர்களின் அதிர்ஷ்டத்தை ஒழுங்குபடுத்தும். முக்கியமாக நான் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் அவர்களின் ராஜயோகம் விரைவாக வெளிப்படும். அது மட்டுமில்லாமல் இவர்களின் தொழில் முன்னேற்றத்தின் அடிப்படை அலுவலகத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எளிமையாக சொல்லி முன்னேறுவார்கள். மேல் அதிகாரிகளிடம் கருத்துக்களை தெளிவாக சொல்வதால் கவனம் பெறுவார்கள். சில நேரங்களில் அடிக்கடி வேலை மாற்றுவது போல தோன்றினாலும் ஒவ்வொரு மாற்றமும் அவர்களுக்கு புதிய அனுபவத்தையும் புதிய உயரத்தையும் தரும். மிதுனம் ராசிக்காரர்கள் வேலைக்கு அடிமையாகாமல் வேலை மூலம் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்வார்கள். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.